ரஷ்யாவ பொறுத்தவரையும், ஒரு யுத்தத்துல நாடு இருக்கு அப்படிங்கிறதே அவர்கள் மறந்தே போயிட்டார்கள். எப்படி ஒரு காலத்துல 2014ல தடைகள் போட்டு, கடைசியில ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கும்போது, தனியா தடைகள் போடுவேன்னு சொல்லும்போது, "ஏலே ஏற்கனவே நாங்க அப்படித்தானே இருக்கோம். தடைகள்ல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ சொன்னா தான் எங்களுக்கு தெரியுது. நீ நெறைய தடைகள் போட்டு வச்சிருக்க." அப்படின்னு சொல்லி கெத்து காட்டினார்கள். அதே சமயம் ஒலிம்பிக் வீரர்கள் தடை, ஷிஃப்ட்ல இருந்து தடை, இது பூராமே கொஞ்சம் ஒரு ஷேக்க குடுத்துச்சு. எந்திரிச்சு வந்துட்டாய்ங்க. இப்ப ஆனா, இவ்வளவு அக்கப்போரு பண்றது யார்? நேட்டோ தான். ஐரோப்பா தான். அமெரிக்காவ சைலன்ட் பண்ணியாச்சு. அலாஸ்கால உட்கார்ந்து என்ன பேசினாரோ தெர்ல. ட்ரம்ப பொறுத்தவரை இப்ப பெருசா தலையிடுறதும் இல்ல, அக்ரெசிவா எதுவும் பண்றதில்ல. எங்க ஊரு, உலகமும் இத கண்டுபிடிச்சிருங்கிறக்காக வெனிசுலா போறது, ஆப்கானிஸ்தான் வர்றது, H1B விசால கை வைக்கிறது, இந்த மாரி இந்த வேலைகள்ல பிஸியா உள்ளூர் ஆடியன்ஸ என்டர்டெயின்மென்ட் ஒரு பெரிய மனுஷன் தனியா எலிக்குட்டி மாரி சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்துல ரஷ்யா என்ன பண்ணுது அப்படிங்கிறதான், ரஷ்யாவ பொறுத்தவரை இந்த பயலுகள வச்சே தான் அமெரிக்கா போக்கு காட்டுறான். இந்த பயலுக மிரட்டி வச்சுட்டோம்னா போதும். இவனுங்க பலம் ஒண்ணா இருக்கிறதுன்னு நெனச்சுட்டு இருக்காய்ங்க. சண்டைன்னு ஒண்ணு வந்துட்டா, அதுக்கப்புறம் யாராலயும் ஒண்ணும் புடுங்க முடியாது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்லுவோம். அப்படிங்கிற மாரி தான் சம்பவம் பண்ணியிருக்கார்கள். ஏறக்குறைய இப்ப எஸ்டோனியாவே வந்து உளர ஆரம்பிச்சிருக்கு. 12 நிமிஷம் எங்கூட்டு வான்வெளியில சுத்தி திரிஞ்சாயாம். இதே தான் 2003லயும் பண்ணாய்ங்க. அன்னைக்கு நாம விட்டுட்டோம். காரணம் அன்னைக்கு உலக சூழ்நிலைலாம் ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்துச்சு அப்டின்னாய்ங்க. என்னதான் அடி வாங்கு, பயப்பிள்ளைகளுக்கு அந்த புத்தி, கோர் புத்திங்கிறது மாறவே மாறாதாட்டுக்கு. உலக சூழ்நிலைய ஏன் சொல்றேன்? உன் பிராந்தியத்துல உனக்கு எதிரா ஒண்ணும் இல்ல. ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகலன்னு சொல்ட்டு போ வேண்டியது தானே. உலக சூழ்நிலை ஆமா. அடி வாங்கி கிடக்கும்போது சேட்டை மட்டும் அடங்கல அப்படிங்கிறதுதான். இப்ப உலக சூழ்நிலை அப்படி இல்ல அப்படின்ட்டாய்ங்க. ஒட்டுமொத்த உலகத்திலயுமா யுத்தம் நடக்குது? ஐரோப்பாக்குள்ள யுத்தம் நடக்குது. சுத்தி திருந்த பாடு இல்ல. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு ரஷ்யா கிடையாது. 10 ரஷ்யா வந்து 10 திசையிலயும் நின்னு தூக்கி போட்டு மிதிக்கணும். திசையே நான் தான்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த அளவு உளறிக்கிட்டு இருக்கும்போது, ரஷ்யா இன்னொரு சம்பவம் பண்ணுது. அதாவது இன்னைக்கு நிலைமைக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ S-400 அடிச்சுக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்ல. இல்லையே அதையே தூக்கி போட்டு அடிச்சுட்டாய்ங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. பட் ரைட் அடிச்சாலுமே மத்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தூக்கி போட்டு மிதி வாங்குற அளவுக்கு இது வாங்குதில்ல. இத ஏறக்குறைய நம்ம ஆட்கள் எல்லாருமே ஏத்துக்குவார்கள். அப்பேற்பட்ட சிஸ்டத்தோட அவுட்புட் அப்படிங்கிறது, அதாவது S-400 மிசைல் அப்படிங்கிறது கணிசமா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டார்கள். இந்த புரொடக்ஷன் கெப்பாசிட்டிய ரஷ்யா எங்கிட்டு தான் உருவாக்குதோ, இதுதான் நேட்டோவுக்கு பயம், அமெரிக்காவுக்கு பயம். காரணம் ஃபுல் மோட்ல தடைகள் இருக்கு. ஆனா பெரிய அளவுல சப்ளை செயின் டிஸ்டர்பே ஆகல. சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகுற மாரி இருந்துச்சு. எப்ப? இப்பயா? இப்ப கிடையாது. அது ஏறக்குறைய ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா ராணுவ தொழிற்சாலைகளுக்கு பூரா நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆயுதம் மட்டும் ஃபேக்டரிய விட்டு வரல, உன்னைய கொளுத்தி புடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்களும் போய் சொன்னார்கள். இது இன்னைக்கு கிடையாது. ஜோசப் ஸ்டாலின் காலத்துல இருந்து இதான். அதுக்கடுத்து எங்கிட்டு கிடந்து எப்படி தூக்கிட்டு வந்தாய்ங்கன்னு தெரியல. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் தூக்கிட்டு வந்துட்டாய்ங்க. நடுவுல கூட உக்ரைன் ஜெலன்ஸ்கி குய்யோ மியோன்னு கத்துனாரு. "ஏன்யா கத்துற?" அப்படின்னு எல்லாரும் போய் கேட்டப்ப, "இங்க பாரு ஆளில்லா விமானத்துல பூரா அமெரிக்காவோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இருக்கு. அமெரிக்கா தான் சப்ளை பண்ணியிருக்கு" அப்படின்னாரு. தடைகள் போடுறேன், போடுறேன், போடுறேன்னு அமெரிக்கால இருந்தே ஸ்பேர் பார்ட்ஸ் வருது பாரு அப்படின்னு. அமெரிக்கால இருந்து நேரடியாவா வந்திருக்கும்? அமெரிக்கால இருந்து எங்கிட்டோ போயிருக்கும். எங்கிட்டோ இருந்து ரஷ்யாவுக்கு வந்திருக்கும். நடுவுல ஐரோப்பாக்குள்ள கூட என்ட்ரியும், எக்ஸிட்டும் குடுத்திருக்கும். இந்த அளவு ஒரு வலுவான சப்ளை செயின பில்ட் பண்ணி வச்சுட்டார்கள். அத மீண்டும் ஒரு முறை சொல்லிக் காட்டுறார்கள். எது? S-400 வச்சு. காரணம் இப்போதைக்கு என்ன? S-400, ஓர்ஸ்னிக் போன்ற விஷயங்கள் பூரா நேட்டோவுக்கு ஒரு சிம்ம சொப்பனம். டக்குன்னு ஒரு ட்ரிகர் ஆச்சு. சின்ன லெவல் ட்ரிகர் 1 மணி நேரத்துல சரியாயிரும் அப்டின்னாலும், வலுவான அடி உங்களுக்கு இருக்கு. பதிலுக்கு என்னைய அடிக்க வந்தீங்கன்னா, நியூட்ரலைஸ் பண்ணப்படும் அப்டிங்கிறப்போ, அவுட்புட் அப்டிங்கிறது என்ட்ட ஜாஸ்தியா இருக்கு. அதே மாரி நேட்டோ களத்துல இறங்குனா, ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூட்டணிய உருவாக்கிரும். ஒண்ணும் பயம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. கூட்டணிய ரஷ்யாவால உருவாக்க முடியும். உருவாக்கக்கூடிய ரஷ்யா கைவசம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். குறிப்பா ஆயுத பலம் அப்படிங்கிறது கணிசமா இருக்கலாம். அத பாரு கொட்டி கிடக்கு அப்படிங்கிற மாரி தான் நேட்டோவ சமகாலத்துல ரஷ்யா மிரட்டி எடுக்குது. நேட்டோ வேற வழியே இல்லாம வெளிப்படையா கதறுது. கதர்றது எதுக்கு அப்டின்னா, அமெரிக்கா ஓடி வரும், துணைக்கு ஸ்டேட்மெண்ட் விடும் அப்படிங்கிறதா. அமெரிக்கா ஓடியும் வரல, துணைக்கு ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. இவனுங்களுக்கு அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட் விடு அப்படின்னு சொன்னோம்னா, அமெரிக்கா பதிலுக்கு 10 விஷயம் கேட்பான். டாரிஃப் வார்ல தலையிடுவான், இந்த ஜெலன்ஸ்கிய தட்டி வையும்பான்,
வாய மூடிட்டு அலாஸ்கால வந்து நீயும் கையெழுத்து போடுன்னு ஒத்த கால்ல நிப்பாய்ங்க. எப்படி அவன கூப்பிடுறது? அப்படிங்கிற மாரி ஐரோப்பா திகைச்சு போயிருக்கு. ஆனா புட்டின் லீவே விடுறதில்ல. தினந்தோறும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. உக்ரைன அடிக்கிற சாக்குல ஐரோப்பாவ வம்பிழுத்துக்கிட்டே இருக்காரு. ஐரோப்பா பதுங்குறான், பம்முறான் அப்படிங்கிறதா எதார்த்தமான உண்மை.